பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் டே ரொம்ப நல்லா இருக்கணும். ஆக்சுவலாக என்னடா இந்த லொக்கேஷனில் உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? எப்பயுமே வந்து சோஃபாவில் தான் நான் வீடியோ போடுவேன். பட் இன்றைக்கி வந்து ஸோ வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து வீடியோ போட முடியல. ப்ளஸ் இங்கே ரொம்ப ரெயின் வேறு, ஹெவி ரெயின் நேற்று நைட்லேருந்து இங்கே பெஞ்சிட்டே இருக்கிறதுனால சன்லைட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இந்த வீடியோ வந்து கம்பல்சரி உங்களுக்கு ஷேர் பண்ணணுங்கிறதுனால தான் சரி ஓகே இன்றைக்கி ரூமுக்குள்ளேயே இருந்து நம்ம வீடியோ கொடுத்துடலாங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ கிளாரிட்டி கண்டிப்பாக இந்த வீடியோவில் அவ்வளோவா இருக்காது. நான் லைட்டிங் வந்து இல்லை, சரிங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ கொடுத்ததுக்கு உண்டான முழுமையான காரணம் என்னென்னா உங்களுடைய சப்போர்ட் தான். ரொம்ப 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 நன்றி. ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து இன்றைக்கி தேங்க்ஸ் பண்ணுறேங்கிறத நான் சொல்கிறேன். நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனல் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 4-5 மந்த்ஸாக ப்ராப்பராக வீடியோ போடுறதுங்கிறது 2-3 மாதமாக தொடர்ச்சியாக பெண்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பு பற்றி தான் நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். மணி சேவிங் வந்து எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த பிஸ்னஸ் டீட்டெயில் எல்லாம் நான் கொடுக்குறேன் இல்லையா? ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க, நம்ம வீடியோ பார்க்குறவங்க, அவங்க பண்ணக்கூடிய தொழிலை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சேனல்லேருந்து நான் ப்ரமோட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் நான் ப்ரமோட் பண்ணது வந்து சாம்பிராணி தான், சரிங்களா? ஸோ அந்த சாம்பிராணியிலேருந்து அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நாப்கின், சானிடரி நாப்கின் பண்ணுறேன், அந்த மாதிரி நான் ப்ரமோஷன் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வாங்கி தொழில் பண்ணுறதுக்காக ஜுவல்லரி ஐட்டம், சாரீ ஐட்டம் இப்படி இருக்கும்போது நிறைய பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் இந்தந்த இடத்துல இருந்தெல்லாம் நாங்கள் வாங்கி நாங்கள் ரீசேல் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் கமெண்ட் பண்ணுறவங்களையும் தாண்டி நம்மக்கிட்ட வந்து ப்ரொமோஷனுக்காக கொடுத்தவங்களில் தொடர்ச்சியாக நிறைய பேர் கால் பண்ணி உங்களுடைய சேனலில் நான் என்னோடய ப்ராடக்டை வந்து ப்ரொமோஷன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று நமக்கு கால் பண்ணியிருந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அவங்க. ஸோ அவங்களோட தோழி ஆர்கானிக் நாப்கின்ஸை பற்றி கூட நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஒரு பிஸ்னஸ் வீடியோவாக நான் போட்டிருந்தேன். அவங்க வந்து இந்த மாதிரி சொந்த தயாரிப்பு பண்ணி விற்றுட்ருக்காங்க. ஆர்கானிக் நாப்கின்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க வந்து நேற்று கால் பண்ணி என்கிட்ட பேசின விஷயம் வந்து சீரியஸாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் தான், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான், என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுறவங்க தான். ஸோ அவங்க எனக்கு நேற்று சொன்ன விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் ஏன் உங்களுக்கு இந்த தேங்க்ஸை ஷேர் பண்ணுறேங்கிறதையும் சொல்கிறேன். நேற்று அவங்க கால் பண்ணி என்கிட்ட பேசினது என்னென்னா, தொடர்ச்சியாக 4-5 கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் வேறு ஒரு காலில் பேசி பிஸியாக இருந்தேன். ஆனாலும் பொறுமையாக அதுக்கப்புறமும் எனக்கு ரீகால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து தோழி ஆர்கானிக் நாப்கின்ஸில் உங்கள்கிட்ட ப்ரொமோஷன் கொடுத்துருந்தேன்ல சிஸ்டர் 1 மந்த்துக்கு முன்னாடி. ஆஃப்டர் ப்ரொமோஷன் நீங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணவே இல்லை இப்போ வரைக்கும். ஸோ என்னை தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. இல்லை சிஸ்டர் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, உங்ககிட்ட வீடியோ கொடுத்த அன்றைக்கி நீங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் எனக்கு தொடர்ச்சியாக நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணாங்க. ரொம்ப கம்மியாக விற்றுட்டு இருந்தேன் என்னோட அந்த சானிடரி நாப்கின்ஸ் வந்து 100-200ன்னு என்கிட்ட பல்காக ஸ்டாக் வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வரைக்கும் எனக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நான் எல்லா நாளும் பிஸியாக இருக்கிறேன். ஸோ என்னோடய ப்ராடக்ட் வந்து இந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் ஆனதுக்கு காரணம் உங்களோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனல் தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இதால் ஏற்பட்டுச்சு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேரில் வந்து பார்த்து நான் உங்களுக்கு விஷ் பண்ணணும். அந்தளவுக்கு நீங்கள் என்னோடய லைஃப்பில் வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப கண் கலங்கி என்கிட்ட பேசினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு மொத்த காரணம் நான் கண்டிப்பாக கிடையாது. அவங்க சொன்னதை ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன், நம்மளோட சேனலில் நான் ஷேர் பண்ணேன், சரிங்களா? இந்த மாதிரியும் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ பெண்கள் வந்து மினிமமாக இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கிறத சொன்னேன். சொல்லும்போது தான் நீங்கள் அதை நம்பி நிறைய பேர் வந்து அந்த ஐடியா ஏற்கனவே இருந்திருக்கலாம் உங்களுக்கும். நீங்களும் அவங்களுக்கு கால் பண்ணி நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ யாரெல்லாம் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்களும் முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேத்துக்கு சந்தேகமாக இருக்கலாம். ஏன்னா நம்மளோட வீடியோ வந்து லாஸ்ட்டாக ஜுவல்லரி வீடியோ கூட நான் கொடுத்துருந்தேன். அந்த ஜுவல்லரி வீடியோவில் ஒரு கமெண்ட் பார்த்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க, யார் உங்ககிட்ட ஜுவல்லரி வீடியோ பற்றி கேட்டது, நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க, ஆனால் கமெண்ட்டில் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்க. கமெண்ட்டில் வந்து ஜுவல்லரி வீடியோ பற்றி கொடுக்கும்போது கமெண்ட்டில் அதை பற்றி கேட்க மாட்டாங்க. மித்த பிஸ்னஸ் ஐடியா கொடுக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப்லேயோ நிறைய பேர் ஜுவல்லரி பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில் கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அது கேட்டவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டால் தான் ஒரு சிஸ்டருடைய லைஃப் வந்து நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த சேஞ்சஸ்க்கு காரணம் வந்து எனக்கு தேங்க்ஸ் பண்ணாங்க. நான் கண்டிப்பாக நான் கிடையாது. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை நீங்களும் டெவலப் பண்ணி அதே நேரத்தில் அவங்களுக்கும் ஒரு நல்ல
ஒரு லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ஒரு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சப்ஸ்கிரைபர்ஸ், சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். சரிங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு வீடியோ போடுற மாதிரி ஐடியாவே இல்லை. ஏன்னா இங்கே ரொம்ப ரெயின் 2 டேஸாக. ஸோ வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ வீடியோவே போட முடியாது, அந்த சிச்சுவேஷனில் தான் இருந்தேன். ஆனாலும் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களால் ஒருத்தவங்க லைஃப்பில் வந்து சில மாற்றங்கள், அவங்களோட தொழிலில் வந்து ஒரு அடுத்த ஒரு படிக்கட்டை அவங்க எடுத்து வச்சுருக்குறாங்க. ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கு. நம்ம சரியான ப்ராடக்டை கொடுக்கும்போது நம்மளோட பிஸ்னஸ் வந்து வளரும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்ததுக்கு காரணம் நீங்கள் தான். ஸோ அதனால தான் இந்த சக்ஸஸை அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணதை நான் நம்ம சேனலில் பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தொடர்ந்து நீங்களும் உங்களோட லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜை நோக்கி போங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆசை இருந்தாலும் நம்ம சேனல்லையும் சில விஷயங்களை கொடுத்துட்ருக்கேன். அது போக எந்த சேனலில் எந்த ஒரு பிஸ்னஸ் விஷயமா இருந்தாலும் சரி, அது நம்பிக்கையானதாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு சரியானதாக இருக்குமான்னு பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், உங்களோட பிஸ்னஸை சின்ன லெவலில் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம பசங்களையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், குக்கிங்கும் பார்க்கணும், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக முடியும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். சொல்லப்போனால் கை குழந்தை வச்சுருக்கிறவங்க கூட எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. இந்த கை குழந்தையோடு அவங்க வேலைக்கு போகிறாங்களாம். பார்த்துக்கிறது கூட ஆள் இல்லாமல் அந்த 1 வயசு கூட அந்த குழந்தைக்கு ஆகலை, தூக்கிட்டே அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு போய் வேலை பார்க்குறதாகட்டும். அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல அவங்களோட மன உறுதியை நான் பாராட்டுறேன். எதுவுமே நம்மளால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கஷ்டத்துலேயும் வறுமையிலையும் உட்காராமல் என்னால் முடிஞ்சதை அந்த ஹார்ட் ஒர்க்கு என்னோடய உடல் உழைப்பை கொடுத்தாவது குடும்பத்தை கொண்டுட்டு போகணுன்னு இன்றைக்கி பெண்கள் வந்து எவ்வளவோ லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தினம்தோறும் எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. ஒருத்தரும் ஒரு விதமான லைஃப் ஹிஸ்ட்ரி சொல்கிறீங்க. சில பேர் என்னால் கால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுது. தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக நான் திருப்பி உங்களுக்கு கால் பண்ணுவேன். இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா MLM அந்த மாதிரி பேஸ்டு கம்பெனிஸை ப்ரமோட் பண்ணுங்கன்னு அகெயின் அண்ட் அகெயின் நமக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்குறீங்க. பட் சாரி, அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஏற்கனவே 2 வீடியோஸும் நான் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கேன். MLM ரிலேட்டடாக என்கிட்ட பிஸ்னஸ்க்கு வராதிங்க. ஏன்னா நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனல் முழுக்க ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் ப்ளஸ் சேவிங் ரிலேட்டட் பெண்களுக்கு முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான இன்கம் சோர்ஸ்க்காக நான் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து ஒருத்தவங்களை சீட் பண்ணியோ இல்லைனா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு விம்பத்தை உடல் உழைப்போ இல்லை அறிவோடைய உழைப்போ இல்லாமல் உன்னை ஏர்ன் பண்ண முடியுங்கிறத காமிச்சு நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கக்கூடாது. கரெக்டுங்களா? ஸோ அதனால் நம்ம சேனலில் அந்த மாதிரி விஷயத்தை ப்ரமோட் பண்ண மாட்டேன். ஸோ இன்னுமே நீங்கள் தயவு செஞ்சு அது விஷயமா டெய்லி 10 கால் 15 கால் வருது, புரியுதுங்களா? அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். ஸோ திரும்பவும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு 2 விஷயம் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒன்று வந்து பிஸ்னஸ் ஐடியாவும், இன்னொன்று சேவிங்ஸ் டீட்டெயில்ஸும். 2மே முடிஞ்ச ஒரே வீடியோலேயே கொடுத்துருவேன். ஸோ வீடியோ ஜஸ்ட் எடிட் பண்ணணும், அவ்வளோதான். நாளைக்கு உங்களுக்கு அது வந்துடும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.